ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார். 1898 அக்டோபர் 18 அன்று அமெரிக்கா ஸ்பெயினிடமிருந்து பியூர்ட்டோரிக்கோவை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. இது ஸ்பானிய அமெரிக்க போரின் முடிவில் உருவான ஒரு முக்கியமான வரலாற்று திருப்பமாகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்பெயின் தனது கடைசி காலனிகளாக கியூபா, பியூர்ட்டோரிக்கோ, பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றை வைத்திருந்தது. ஆனால் அங்குள்ள மக்கள் சுதந்திரத்திற்காக போராடி வந்தனர். 1895 கியூபாவில் ஸ்பெயினுக்கு எதிராக விடுதலை போர் தொடங்கியது. கியூபாவில் உள்ள தன் வணிக நலன்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா அதில் தலையிட ஆர்வம் காட்டியது. 1898 பிப்ரவரி 15ஆம் நாள் கியூபாவின் ஹவானா துறைமுகத்தில் இருந்த USS மெயின் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் வெடித்தது. இதற்கு ஸ்பெயின் தான் காரணம் என அமெரிக்க பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தின. இதனால் 1898 ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா ஸ்பெயினுக்கு எதிராக போரை அறிவித்தது. இந்த போர் 2 முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது. கரிபியன் கடல் பகுதியில் கியூபா, பியூர்ட்டோரிக்கோவிலும், ஆசியாவில் பிலிப்பைன்ஸ் பகுதியிலும் போர் நடைபெற்றது. 1898 அமெரிக்க படைகள் பியூர்ட்டோரிக்கோ மீது தாக்குதல் நடத்தின. இந்த போரில் ஸ்பெயின் விரைவில் தோல்வியடைந்தது. 1898 டிசம்பர் 10 அன்று ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் எனும் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஸ்பெயின் கியூபாவை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது. பியூர்ட்டோரிக்கோ, குவாம், பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தது. அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்காக ஸ்பெயினுக்கு 20 மில்லியன் பணம் வழங்கியது. ஆனால் பியூர்ட்டோரிக்கோ அமெரிக்காவின் அன்இன்கார்பரேட்டட் டெரிட்டரியாக நேரடியாக இணைக்கப்பட்டது. 1898 அக்டோபர் 18 அன்று அமெரிக்க ராணுவம் பியூர்ட்டோரிக்கோவின் தலைநகரான சான் ஜுவான் நகரில் நுழைந்து ஸ்பெயின் கொடியை இறக்கி அமெரிக்க கொடியை ஏற்றியது. இதுவே பியூர்ட்டோரிக்கோ பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எனும் நாளாக குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து பியூர்ட்டோரிக்கோ அமெரிக்காவின் காலனியாக மாறியது. 1900 ஃபோரெக்கர் ஆக்ட் மூலம் தீவு அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் வந்தது. 1917 பியூர்ட்டோரிக்கோ மக்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டது. பியூர்ட்டோரிக்கோ இன்று வரை அமெரிக்காவின் அன்இன்கார்பரேட்டட் டெரிட்டரி என்ற தனிநிலை கொண்டதாகவே உள்ளது. அதாவது அது அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இல்லை, ஆனால் அமெரிக்க அதிகாரத்தின் கீழ் உள்ளது. மக்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றாலும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. இந்த இணைப்பு அமெரிக்காவின் இம்பீரியல் எக்ஸ்பென்ஷன், அதாவது வெளிநாட்டு விரிவாக்கத்தின் தொடக்கமாக வரலாற்றில் பதிவானது.